நாளைக்கு ரம்ஜானுக்கான நாளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் சிஏ அமல்படுத்துறேன்னு சொல்றாருன்னா அதை பார்த்தும் பார்க்காமையும் அதை கேட்டும் கேட்காமையும் அவர் பேரை பயன்படுத்தாம அந்த அறிக்கையை தள்ளி விட்டுட்டு போவோம்னா என்ன நோக்கத்துக்காக உள்ள வர்றீங்க? விஜய் பயப்படுறாரா? ஆமா, அப்பட்டமா பயப்படுறாரு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு சினிமால பேசலாம். அரசியல்ல முதல் வரியில கூட பாசிச பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்ததுக்கு பிறகு ஒருத்தரால பேச முடியலன்னா அது பயம் இல்லாம வேற என்ன? பாசிச பாஜகவுக்கு எதிராகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்றதான் அந்த அறிக்கையில இருக்குது. உங்கள்ட்ட சொல்லியிருக்காரா? அறிக்கையில சொல்லிருக்காருங்க. அறிக்கையை படிங்க. பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல. ஏற்கத்தக்கது அல்ல. யார் கொண்டு வந்தா? அப்படி எதுவும் குறிப்பிடல அவரு. யார்? இப்போ பாகிஸ்தான் பிரசிடென்ட் கொண்டு வந்தாரா? ஏங்க இதுல உலக ஏகாதிபத்திய அந்நிய ஏகாதிபத்திய அப்படின்னு அமெரிக்க ஏகாதிபத்திய ஜோ பைடன் கொண்டு வந்திருக்காரா? இல்ல சிஏஏ அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. பிரதமரை சொல்ல போகிறார் போல இருக்கிறது, பிஜேபியை குறிப்பிடுகிறார் போல இருக்கிறது அப்படின்னு நாங்களா உவமை பாராட்டிக்கிட்டு இருக்கணும். நீங்க கடைசி வரைக்கும் யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், யாருக்கு எதிராக இந்த அறிக்கை, இது முதல்ல அறிக்கையா இல்ல கண்டன அறிக்கையா, எதுவுமே அதுல இல்லை. இந்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசு இதற்கு முன்பாக சிஏஏ குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொன்னதை கூட தெரிஞ்சுக்கிறாம ஒரு அறிக்கை வருதுன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க இருந்தோ யாரோ எழுதி கொடுத்து அதை அப்படியே போட்ட மாதிரி அது 2 வரியில பாஜக மோடி அப்படின்ற வார்த்தை இல்ல. அதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆமா, இருக்கணும்ல. யார் இதுக்கு காரணம்? ப்ரொடியூசர் பேர் இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழக வெற்றி கழகம் தலைவராகிய நான் கடுமையாக எதிர்க்கிறேன். மதத்தை வைத்து மக்களை துண்டாடுவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படி எல்லாம் கருத்து இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு ஒண்ணுன்ன உடனே ஜோசப் விஜய் பொங்கி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல பிளவுவாத அரசியல்னு குறிப்பிட்டு இருக்கிறாரா இல்லையா? பிளவுவாத அரசியல் சரி குறிப்பிட்டு இருக்கிறாரு. அதுக்கு என்ன? அது உங்களுக்கு போதலையா? பிளவுவாதங்கிறது இவர் சொல்லிதான் தெரியணும் இல்ல, ஊருக்கே தெரியும். இந்த பிளவுவாதத்தை கொண்டு வந்தவர்களுடைய நோக்கம் என்னன்றத கேள்வி எழுப்பணும். அந்த கேள்வியை எழுப்பாம அதுல இருந்து தப்பிக்கிறது இருக்குல்ல, அந்த எஸ்கேபிசம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அது யாரை திருப்திப்படுத்துவதற்காக வருகிறதுங்கிற சந்தேகம் வருது. திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு யார் யாரெல்லாம் சண்டை போடுறா? இன்னைக்கு அண்ணாமலை போடுறாரு சண்டை, நான் தான் எதிர்கட்சி, சின்னத்தையே விட்டுட்டாங்க, ஆனாலும் 6% ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு நம்பிக்கை படை எடுத்துக்கொண்டு சீமான் இன்னும் ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. புதுசா கட்சி முளைச்சு வரக்கூடிய எல்லாரும் திமுக எதிர்ப்பு ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டு. அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரியுதா? திமுக ஆதரவு ஓட்டு பிரியுதா? திமுக ஆதரவு ஓட்டு அங்க திமுக தானே இருக்கு. எந்த பைத்தியக்காரன் ஐடியாவை கொடுக்குறாங்கன்னு தெரியல. திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைத்து வேட்டையாடினால் ஃபெயில்டு பொலிட்டிஷியன்ங்க. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று தன்னுடைய முதல் அரசியல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நேற்று அமல்படுத்தப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக அந்த அறிக்கை அமைந்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்கு ஊடகவியலாளர் தோழர் மில்டன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். விஜய் நேற்று குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அரசியல் பேசுங்க, பேசாமலேயே நீங்க யாருன்னு இப்படி எங்களுக்கு தெரியும், இப்படியான சரமாரி கேள்விகளை நீங்க கடந்த பேட்டியின் போது முன் வச்சிருந்தீங்க. விஜய் இன்றைக்கு அரசியல் பேசியிருக்கிறார், ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார், தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறார். பாசிச பாஜகவுக்கு எதிராகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்றதான் அந்த அறிக்கையில இருக்குது. உங்கள்ட்ட சொல்லியிருக்காரா? அறிக்கையில சொல்லிருக்காருங்க. அறிக்கையை படிங்க. சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில், மறுபடியும் படிங்க. சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில், எல்கேஜி பையன் சொல்லிடுவான், நாட்டுல சமூக நல்லிணக்கம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, இந்த சமூகத்தில் எவ்வளவு மோசமாக சிறுபான்மையினர்கள், தலித்துகள் பிஜேபி அரசால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்கேஜி பையனுக்கு தெரியும். ஒட்டுமொத்த தமிழ் குறைந்தபட்சம் இல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லிருங்க. நாட்டுல என்னமோ எல்லாமே சுமூகமா நடக்கிற மாதிரியும், இந்த நல்லிணக்கத்தோடு இந்த சமூகத்தை இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வழிநடத்தி கொண்டிருப்பது போலவுமான ஒரு தோற்றத்தோடு தொடங்குற முதல் வரியிலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படியான தொடர்பே இந்த சமூகத்திலிருந்து தன்னை அந்நியப்படுத்திக் கொள்ளுபவன் ஒருவரால் மட்டுமே தான் அதை சொல்ல முடியும். அந்த வகையில் விஜய் அவர்கள் தான் எந்த தூரத்துல எவ்வளவு அடி கேட்டுக்கு பின்னாடி இருக்கேங்கிறத வெளிப்படையா சொல்றாரு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல. ஏற்கத்தக்கது அல்ல. யார் கொண்டு வந்தா?
அப்படி எதுவும் குறிப்பிடல அவரு. யார் இப்போ பாகிஸ்தான் பிரசிடென்ட் கொண்டு வந்தாரா? ஏங்க இதுல உலக ஏகாதிபத்திய அந்நிய ஏகாதிபத்திய அப்படின்னு அமெரிக்க ஏகாதிபத்திய ஜோ பைடன் கொண்டு வந்திருக்காரா? இல்ல சிஏஏ ரஷ்ய யாருக்கு பிரசிடென்ட் கொண்டு வந்திருக்காரா? இல்லங்க சிஏஏ அப்படின்னாலே அது யாருக்கு எதிரானது? அது ஏற்கத்தக்கது இல்லைன்னா இது என்ன டைட்டில் அனௌன்ஸ்மெண்டா? நீங்க வந்து ஒரு ஃபாண்ட் வச்சிருப்பீங்க, அந்த ஃபாண்ட்டை வச்சு இந்த படத்தினுடைய குறியீடு என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறது. உங்க கெட்டப்பை வச்சுக்கிட்டு இது மிலிட்ரி மேனா, சிஆர்பிஎஃப் வீரரா, இல்ல காவலன் பாடிகார்டா, இல்ல அவர் வந்து லீவுக்கு வந்த ஒரு ஸ்லீப்பர் செல்ஸை கொல்லக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரியா, இப்படின்லாம் நான் வந்து குறியீடுல டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன குறியீடு நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? திரைப்படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் நடத்தின மாதிரி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நாங்க வந்து பத்திரிகையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஊடகங்கள் பேசக்கூடியவர்கள், ஊடகங்கள்ல சமூகம் குறித்தான பிரச்சனைகள் குறித்து அலசக்கூடியவர்கள்லாம் இவர் வந்து பிரதமரை சொல்ல போகிறார் போல் இருக்கிறது, இவர் பிஜேபியை குறிப்பிடுகிறார் போல் இருக்கிறது அப்படின்னு நாங்களா வந்து உவமை பாராட்டிக்கிட்டு இருக்கணும். நீங்க கடைசி வரைக்கும் யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், எது குறித்து யாருக்கு எதிராக இந்த அறிக்கை, இது முதல்ல அறிக்கையா இல்ல கண்டன அறிக்கையா இல்ல கோரிக்கையா மனுவா, எதுவுமே அதுல இல்லை. எதையுமே சொல்லாம நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அதை நாங்க புரிஞ்சுக்கிறேன். போங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும். அன்புடன் விஜய். தமிழ்நாடுக்கு மட்டும் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அவர்கள் உறுதி கொடுக்கணும். சரி, இந்த பாயிண்ட் ரைட்டு, இது ட்ரோல் மெட்டீரியலா இருக்க வேண்டாம், பட் விஷயமா சொல்றேன். தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் எப்போது சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள்? ஒரு லைன் சொல்லட்டும். ஓகே. தமிழ்நாடு எடப்பாடி இருந்தாருல்ல, எடப்பாடி இருந்தாரு. இப்ப யார் இருக்கா? சிஎம் ஸ்டாலின். இந்த சிஎம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தீர்மானம் நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்திலேயே செப்டம்பர் மாதத்திலேயே சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை அனுப்பிச்சாங்களா இல்லையா? அந்த தீர்மானத்தின் போது அப்போதைய முதல்வர், அதற்கு முன்பாக முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்திருந்தாரா இல்லையா? அவர் இதுக்காக வெளிநடப்பு செய்யல, அதுக்கு முன்னாடி வெளிநடப்பு செஞ்சேன்னு கிளம்பி போயிட்டாரு. பாஜக இந்த தீர்மானம் கொண்டு வந்ததற்காக வெளிநடப்பு செஞ்சுச்சு. இது குறித்தெல்லாம் இந்த அறிக்கையில் எதுவுமே இல்லையே. இந்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசு இதற்கு முன்பாக சிஏஏ குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொன்னதை கூட தெரிஞ்சுக்கிறாம ஒரு அறிக்கை வருதுன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பசலித்தனமான ஒரு அறிக்கை, வேஷம் நிறைந்த ஒரு அறிக்கை, எதையோ சொல்லணும் எதையோ சொல்லி முடிக்கணும்னு கொண்டு வந்து முடிச்ச ஒரு ஆட்டோமேட்டட் அறிக்கை மாதிரி இருக்கு. எங்க இருந்தோ யாரோ எழுதி கொடுத்து அதை அப்படியே போட்ட மாதிரி. அது 2 வரியில இல்ல, பாஜக மோடி அப்படின்ற வார்த்தை இல்ல, அதான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா, இருக்கணும்ல. யார் இதுக்கு காரணம்? ப்ரொடியூசர் பேர் இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? சாயங்காலம் இது இப்படி சிஏஏவை அமல்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிடுகிறது. உடனடியா சிஏஏ ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு விஜய் சொல்றப்ப உடனடியா நீங்க சொல்லணும்னு யாரும் கேட்கல தலைவா. எஸ்பிஐ பிரச்சனை குறித்து நீங்க உடனடியா அறிக்கை விடுங்கன்னு யாரும் கேட்டாங்களா? ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள் மேட்ரு இவ்வளவு நாளா 1 மாசமா சூடு பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க அறிக்கை கொடுங்கன்னு யாரும் கேட்டாங்களா? எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல. நீங்களா தான் ஒரு அறிக்கைன்ற பேர்ல ஒண்ணு கொடுத்தீங்க. இந்த ட்விட்டர்ல வந்த அறிக்கை நீங்க வெளியிட்ட அறிக்கை. ஏன்னா அந்த அறிக்கையில, அந்த ட்விட்டர் ஐடியில இதுக்கு முன்னாடி பல செய்திகளை நீங்களா போடுவீங்க, ஆப் வீடியோலாம் நீங்க போட்டீங்க. அதனால இது உங்க அறிக்கை, அப்படித்தான் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். உங்க கையெழுத்து இருக்கு, அதனால உங்க அறிக்கையை நாங்க எடுத்துக்கிறோம். அறிக்கையை கொடுத்ததுக்கு பிறகு கட்சி பேர்ல இக்கு இல்லைன்னு ஒரு கேள்வி எழுப்புனதுக்கு ஒரு பாவத்துக்காண்டி இந்த அறிக்கையில இருக்கிற 4 வரியில இத்தனை இக்கு வச்சு எழுதி இருக்கிறாரு. எதுக்கு இத்தனை இக்கு? நீங்க அரசியல் கட்சி தானே நடத்த போறீங்க. அரசியல் கட்சியில இவ்வளவு இக்கு எதுக்குங்க? பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழக வெற்றி கழகம் தலைவராகிய நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இது போல நாட்டில் இருக்கக்கூடிய மதத்தை வைத்து மக்களை துண்டாடுவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படி எல்லாம் கருத்து இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வர்றீங்க, ஒரு அக்ரெசிவான டோன்ல இருக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு ஒண்ணுன்ன உடனே ஜோசப் விஜய் பொங்கி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லலாம். அவர் ஜோசப் விஜயாவே இல்லைனாலும் டிவிகே கட்சியினுடைய தலைவரா இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு ஒரு பெரிய பொறுப்புக்கு வர வேண்டிய விருப்பப்படக்கூடிய ஒரு தலைவரா ஆஹா பொங்கிட்டாரான்னு நம்ம சொல்லலாம். என்னங்க இது அறிக்கைன்னு நீங்க எடுத்துட்டு வந்து இல்லங்க, அது ஒரு ஆர்கியூமெண்ட். விஜய் பேசலனாலும் அவரு கருத்து என்ன, அவரு நீலாங்கரை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு அவரை கடுமையா விமர்சிக்கிறீங்க. அறிக்கை கொடுத்தாலும் விமர்சிக்கிறீங்க. உங்களோட நோக்கம் தான் என்ன? அறிக்கையை ஒழுங்கா கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். அறிக்கை யாருக்கு சாதகமான அறிக்கையாக இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். ஓகே, இது யாருக்கு சாதகமா இருக்குது? யாருக்கு சாதகமா இருக்கு? பிஜேபிக்கு சாதகமா இருக்கு. எப்படிங்க பிஜேபிக்கு சாதகம்? பிஜேபி குறித்து இதுல என்னங்க இருக்கு? இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது யாரு? நாடு முழுக்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது முதலில் இந்த தமிழ்நாட்டில் இருந்து தான் எதிர்ப்பு குரல்கள் வெளுக்க தொடங்கியது.
தமிழ்நாடு அரசு, இப்போதைய தமிழ்நாடு அரசாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தான் தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு போய் கொடுக்குறாரு. உங்க கோரிக்கையை கொண்டாந்து மு.க. ஸ்டாலின் மடியில தான் நீங்க வைப்பீங்கன்னா இதுவே உள்நோக்கம் உள்ளதா இருக்கு. ஏங்க இப்ப கடந்த காலத்துல வந்து நீட்டுக்கு எதிராக இப்படிதான் தீர்மானம் போட்டிருக்கிறீங்க, என்ன நீட்டை ஒழிச்சிட்டீங்களா? அப்போ ஒரு சந்தேகம் தான், அதை எழுப்புறதுதான் ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி. நீட்டுக்கு எதிரா அறிக்கை கொடுத்தீங்கல்ல, தீர்மானம் நிறைவேற்றினீங்கல்ல, ஒழிக்க முடியல, அந்த ரகசியம் தெரியல, நியாயவான்கள் போல கேள்வி கேட்கறீங்கல்ல. சரி, அப்படித்தான் அவரால் இவர் கையெழுத்து போட்டாலும் தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்டாலும் அதை நிறைவேற்ற முடியாதுன்றது தெரியுது இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த 3வது வரி கோரிக்கை? இதையும் தமிழ்நாடு அரசு நினைச்சா முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா கோரிக்கையை கொண்டே மோடி கிட்ட நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே. மோடி அவர்களே, இது மிக ஆபத்தான சட்டம், திருத்தம், இதை கொண்டு வரக்கூடாது, இதை எப்படி நீங்கள் அமலுக்கு வருவேன், ஒரு 7 மணிக்கு நீங்க வந்து சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இதை ஏத்துக்கறணுமா அப்படின்னு பொங்கி இருந்திருக்க வேண்டியதானே. அங்க உங்களுக்கு இந்த சந்தேகக்கண் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நோக்கி வருதுன்னா மோடியை குறித்தோ பிஜேபியை குறித்தோ அந்த சந்தேகக்கண் வரவே மாட்டேங்குது, அது குறித்து பேசவே மாட்டேங்கிறீங்களே. எதுக்கு அவ்வளவு பீதி? அவ்வளவு பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி அடிக்கிறேன்னு நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வெளியில நின்று பிஜேபியை நான் எதிர்க்கிறேன், பிஜேபி கொண்டு வந்தது தப்புன்னு சொன்னீங்கன்னா சில்லறைய சதரோட போறான் தமிழ்நாட்டுல. பிளவுவாத அரசியல்னு குறிப்பிட்டு இருக்கிறாரா இல்லையா? பிளவுவாத அரசியல் சரி குறிப்பிட்டிருக்கிறாரு, அதுக்கு என்ன? அது உங்களுக்கு போதலையா? அது பிளவுவாத சட்டம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் ஒட்டுமொத்த இந்தியாலையும் இந்த தீர்மானத்தை 2019 பிஜேபி கொண்டு வரும்போதே நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் நடந்தது. சிறுபான்மையினர்களும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலருமே கூட இதற்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆமாவா இல்லையா? பிளவுவாதங்கிறது இவர் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, ஊருக்கே தெரியும். இந்த பிளவுவாதத்தை கொண்டு வந்தவர்களுடைய நோக்கம் என்னன்றத கேள்வி எழுப்பணும். அந்த கேள்வியை எழுப்பாம அதுல இருந்து தப்பிக்கிறது இருக்குல்ல, அந்த எஸ்கேபிசம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அது யாரை திருப்திப்படுத்துவதற்காக வருகிறதுங்கிற சந்தேகம் வருது. நான் சொல்லிட்டேன் போதுமானது அப்படின்னு சொல்றதுக்கு இது சினிமா கிடையாது, இது அரசியல். இப்ப இன்னைக்கு எல் முருகனும் விஜய் அவர்களுடைய அறிக்கையை வந்து எதிர்க்கிறாரு. நேத்தும் ட்விட்டர் சமூக வலைதளங்கள்ல பாஜக ஐடி விங்கை சார்ந்தவர்கள் கடுமையா வந்து விஜய எதிர்க்கிறாங்க. அவங்க எதிர்க்கிறதுக்கு வேற ஆனா வந்து நீங்களும் வந்து எதிர்க்கிறீங்க. அவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் இருக்கு. அவங்க எதிர்க்கிறது வெரி சிம்பிள். அவங்க இவர் வந்து இன்னாரு, அது பேரு, அதனால அவர் எதிர்க்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிற லைன்ல ஒரு டீம் இருக்கு. இன்னொரு டீம் வந்து மத்திய அரசு கொண்டு வர்ற ஒரு திட்டத்தை வந்து மாநில அரசு எப்படி நிறுத்த முடியும், இது என்ன லூசுத்தனமா ஒரு அறிக்கை அப்படின்னு விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது ரெண்டையும் ஓரம் கட்டிருங்க. அது உள்நோக்கம் கொண்டது. இந்த அறிக்கையில வெளியில நின்று பார்க்கக்கூடிய நபர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் ஒன்னே ஒண்ணு, இந்த அறிக்கை யாருக்கு எதிரான அறிக்கை? சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? உடைச்சு பேசுங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு இன்னமும் நான் இன்டர்வல் பிரேக் தான் விடுவேன்னு நீங்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிக்காம இருந்திருந்தீங்கன்னா யாரும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, 50 லட்சம் பேர் உங்க கட்சியில சேர்ந்ததா புருடா விட்டுட்டு இருக்கீங்க. 50 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு படையை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நாளைக்கு அவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, அவருக்கு எதிராக ஒரு ரெய்டோ வீடோ ஏதோ ஒன்று பீதியை கலப்புற மாதிரி நடந்துருச்சுன்னா 50 லட்சம் பேர் உறுப்பினரும் சேர்ந்து நின்று மெரினாவை கலக்குன்னா கலக்குன்னு கலக்கிட்டு போயிடலாம். டெல்லி வரைக்கும் படை எடுத்துட்டு போக முடியும். அவ்வளவு தைரியமா ஒரு பெரிய போர்ஸை பின்னாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு விஜய் இவ்வளவு தயங்கி பயந்து யாருன்னே சொல்லாம வார்த்தையில ஒரு இடத்துல கூட பிஜேபி இல்ல, நீங்க மத்திய அரசு இல்ல. இப்ப நீங்க விஜய வந்து ஆப்ல உட்காந்து உருட்டிட்டு இருக்கிறாரு ஆமா அப்படின்னு வந்து ட்வீட் பண்றீங்க. ஆனா திமுக காரங்க வந்து இந்த சிஏஏ சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுதான் விஜய் ஆதரவாளர்களுடைய குற்றச்சாட்டு. யாரோ ஒரு பைத்தியம் அதை சொல்லுதுன்றதுக்காக அதை அப்படி எடுத்துட்டு வர தேவையில்லை. மொத்தமா 2019 டிசம்பர்ல இந்த பில்லு பாஸ் பண்றாங்க. மொத்த உறுப்பினர்கள் 39 பேர். அதுல ஒருத்தர் தேனியின் தோனி ரவீந்திரன், அவரை விட்டுருங்க, 38 பேர் மொத்தம். அந்த 38 பேர்ல 7 பேர் ஆப்சண்ட்ங்கிறதோட லிஸ்ட்டை இப்பயும் போய் நீங்க வந்து வெப்சைட்ல, லோக்சபா வெப்சைட்ல நீங்க போய் எடுத்துக்க முடியும். ஆப்சண்ட்னா எத்தனை நாளா அந்த செஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத லோக்சபா செஷன் 2ல நடந்தது. அந்த செஷன்ல மொத்தமா 7 பேர் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறாங்க. ஆப்சென்ட்னா அன்னைக்கு மட்டும் ஆப்சென்ட் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்த 2ஆம் தேதியில இருந்தே ஆப்சென்ட் ஆனவங்க லிஸ்ட். அந்த தேதியில தான் சிஏஏ கொண்டு வர போறோம்ன்றத அன்னைக்கு தான் காலையில சொல்லுது பிஜேபி அரசு. அதுக்கு முந்தின நாள்னு தகவல் சொல்லும் பட்சத்தில் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் கிளம்பி போவாங்க. இப்ப திருமாவளவன் இருக்கிறாரு, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பாரு, அவர் எம்பியா இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்காக சொல்றேன். வேறு சிலர் கட்சி வச்சிருப்பாங்க, அவங்களுடைய எம்பி ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க உள்ள போகணும், ஹாலுக்குள்ள போகணும். ஆனா அவங்களுக்கு ஸ்டேட்ல ஒரு பெரிய பார்ட்டியை ரன் பண்றவங்க கிளம்பி வந்திருப்பாங்க. மாவட்டத்துல ஒரு பிரச்சனையா இருக்கும், அவர் மாவட்ட செயலர் இருப்பாரு, ஒரு பகுதியினுடைய பொறுப்பாளராக இருப்பாங்க. எல்லா நாட்களும் பார்லிமெண்ட்டை ஒருத்தர் 100% அட்டன் பண்ண மாட்டாங்க, பெரும்பாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி 100% அட்டன் பண்றவங்களும் இருப்பாங்க. திமுகன்னு இல்ல, அதிமுக உட்பட எல்லாருக்குமே. எப்ப கேள்வி வரும்னா, என்னங்க இது 100% அட்டண்டன்ஸ்ல 20 நாள் தான் உள்ள இருக்கீங்க 100 நாளைக்கு அப்படின்னு தான் கேள்வி எழுப்புவாங்க.
இந்த 80, 70 அந்த நாட்கள்ல போறதை பத்தி கேள்வி எழுப்ப மாட்டாங்க. ஒரு சில நாள் முடியாம இருக்கும், ஒரு சில நாள் போவாங்க, ஒரு சில நாள் போக மாட்டாங்க. 7 பேர் அதுல விடுமுறை. சரி ரைட்டு, 7 பேர் உனக்கு என்ன அப்படி என்ன விடுமுறை தேவைப்படுது? அப்ப நீ உள்நோக்கத்தோடு நீ பிஜேபியுடைய சிஏஏவை கொண்டு வருவதற்கு இப்படி ஒரு பூசு அப்படி ஒரு பூசுவதற்காக நீ ஒதுங்கி கொண்டாயா அப்படின்னு உலகமாக உருட்டுக்கள்லாம் வர ஆரம்பிக்கும். மதிமுகங்கிற கட்சியை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிற்கு விரோதமாக ஒரு சட்டம் வருகிறது என்றால் முதலாக எந்திரித்து தமிழ்நாட்டில் இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் நடந்தே சென்று பிரச்சாரத்தை கையில் எடுத்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் வைகோ. அவருடைய கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவர் இன்னைக்கு ஆப்சென்ட். கணேசமூர்த்தி, ஆமா அவர் ஆப்சென்ட். சிபிஐ கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உழைக்கும் வர்க்கத்திற்காக ஓடாக தேய்ந்து இன்றளவும் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. சிபிஐல இருக்கக்கூடிய எம்பி அன்னைக்கு ஆப்சென்ட். உள்நோக்கம் கற்பிக்கலாமா? சிபிஐ எந்த விதத்திலையாவது பிஜேபியோட இருக்கு? இப்ப நீ திமுகவுக்கு இவ்வளவு தூரம் வியாக்கியானம் பேசுறீங்கல்ல, சிபிஐ என்னைக்காவது உங்களால அப்படி பேசிட முடியுமா? மதிமுகவுக்கு கூட நீங்க சொல்றீங்க சார் ரைட், 2014 அவர் மோடி ஆதரிச்சாரு, அது கூட இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்பு தானே அது. அந்த அமைப்பு உள்நோக்கத்தோட சிஏஏ மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் வருதுன்னு உடனே அவங்க அப்படியே அன்னைக்கு லீவை போட்டுட்டு அப்படியே ஒதுங்கி நின்றுட்டு பிஜேபிக்கு ஆதரவா போயிருவாங்கன்னு சொல்றதா? அப்படித்தான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாவே நிப்பாட்டி இருக்கணுமே. பார்ட்டியுடைய டிசிஷன் என்ன, எம்பியுடைய டிசிஷன் என்னங்கிறதுடைய பொலிட்டிக்கல் சென்ஸ் தெரியாம இதெல்லாம் உருட்டலாம். அரசியல் கட்சியாக கட்சி ஒரு முடிவெடுத்து தலைவர் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு, நாம சிஏஏக்கு எதிராகத்தான் இருக்கிறோம்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த பார்லிமெண்ட் செஷன்ல நம்ம எதிராக தான் இருக்கோம்னு முடிவெடுத்து சொல்லிட்டாருன்னா அங்க இருக்க ஒட்டுமொத்த எம்பியும் அதுலதான் போய் ஆமான்னு ஓட்டு போட்டு வருவாங்க. ஆமா நாங்க எதிராக இருக்கோம்னு. இது டிஃபால்ட். இதை விட்டுட்டு அவங்க இப்படி ஒண்ணு பண்ணி அப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்கன்றது சண்டையை நம்ம சினிமால போட்டுக்கலாம். இப்படி ஏதாவது 1, 2 அரசியல் அப்படி போட முடியாது. அதே டிசிஷன் தானே விஜய் சொல்றாரு. என்னன்னு? இந்த ஏற்க முடியாது சிஏஏவை அப்படின்னு. சிஏஏவை ஏற்க முடியாதுன்னு சொல்றத பாயிண்ட்டுக்குள்ள மட்டுமே நிக்காதீங்க தலைவா. சிஏஏவை ஏற்க முடியாதுன்னா அதை கொண்டு வந்த கட்சியினுடைய நிலைப்பாடை பத்தி பேசுங்க தலைவா. சமூக நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மக்கள், சமூக நல்லிணக்கத்தோடு இந்த தேசம் இருக்கிறதுன்னு சொல்றதே ஹம்பக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். நாடு அப்படி இல்ல, மோசமான சூழலை நோக்கி இந்தியாவை நகர்த்தி பெயர்த்து எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு ரம்ஜானுக்கான நாளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் சிஏஏ அமல்படுத்துறேன்னு சொல்றாருன்னா அதை பார்த்தும் பார்க்காமையும் அதை கேட்டும் கேட்காமையும் அவர் பேரை பயன்படுத்தாம அந்த அறிக்கையை தள்ளி விட்டுட்டு போவோம்னா எப்படி? இது பயமா இருக்கு. என்ன நோக்கத்துக்காக உள்ள வர்றீங்க? உங்களை நம்பி உங்களோடு உங்களுக்காக நினைக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வர்றீங்க? திமுக எடுத்து கேள்வி கேட்கலாம், பிஜேபி எடுத்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு மெசேஜ் சொல்றீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியா இது ஏன் இருக்கக்கூடாது? என்னங்க ஸ்ட்ராட்டஜி? இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருக்குது, திமுகவை அடிப்பதன் மூலமாக இன்னொரு பார்ட்டியா எமர்ஜ் ஆகலாம்ல. இப்ப ஏடிஎம்கே வீக்கா இருக்குது, மற்ற கட்சிகளும் ஒரு ஒருங்கிணைந்த முறையில திமுகவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் நான் திரும்பவும் சினிமா உதாரணம் சொல்றேன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு டெம்ப்ளேட் ஜெயிக்குது அப்படின்ன உடனே அந்த டெம்ப்ளேட்லயே படம் எடுக்கிறது. இப்ப பேய் படம்னா பேய் படமா வரிசையா எடுத்து தள்ளுறது. ஒரு பாட்டு இல்லாம ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா பாட்டு இல்லாம எல்லா படத்தையும் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி அப்படியே வரிசையா ஒரு சீசனுக்கு ஒரு 5 படம் 6 படம் அப்படியே ஒரு வரிசையா ஒத்து வரும். அப்படி நினைச்சு இதை பண்ண முடியாது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை சேகரிப்பதற்காக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது அதிமுக இருக்கு. அதிமுகவுக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னா அது திமுக எதிர்ப்புங்கிறதுல இருக்கு. எந்த பைத்தியக்காரன் ஐடியா கொடுக்குறான்னு தெரியல. திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் திசையை தீர்மானிக்கிறது, அதுதான் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது, அது எல்லாத்தையும் ஒருத்தரால கொண்டு நிப்பாட்டிட முடியும்னு சொல்றதே அபத்தமானது. அதிமுகவின் ஃபாலிங் பீரியட், மிக மோசமான சூழல் என்று சொல்ல கொண்டிருந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி எத்தனை % சீட்டு ஜெயிச்சாரு? திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளவு? எத்தனை சீட்டு ஜெயிச்சிச்சு? நீங்க வெறும் ஒரு பெல்ட் மட்டும் சொல்லாதீங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எடப்பாடிங்கிற நபருக்கு கிடைச்சதா? அது ரெட்டலைங்கிறதுடைய செல்வாக்கு. அது அதிமுக ஏற்கனவே திமுக எதிர்ப்பு வாக்குகளை தயார் நிலையில வச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு யாரெல்லாம் சண்டை போடுறா? இன்னைக்கு அண்ணாமலை போடுறாரு சண்டை, நான் தான் எதிர்கட்சி, நான் பாரு தமிழ்நாட்டுல என்னை மீறி தான் எதுவா இருந்தாலும் ரெட்டலை எல்லாம் எனக்கு கீழே, அவங்க ஆட்களை விட்டு 18% 20% அடிச்சு நகத்து. யாரு கேட்க போறா? எங்க டெல்லியில இருக்கிற ஒரு நியூஸ் சேனல் 20% பிஜேபி ஆதரவு போடு, 5 சீட்டு ஜெயிப்பாங்க போடு தம்பி. இப்படி நிலைமையில அவங்க ஒரு பக்கம் உறுத்திட்டு இருக்காங்க. நாம் தமிழர் சின்னமே கிடைக்கல, சின்னத்தையே விட்டுட்டாங்க. ஆனாலும் 6% ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு நம்பிக்கை படை எடுத்துக்கொண்டு சீமான் இன்னும் ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. புதுசா கட்சி முளைச்சு வரக்கூடிய எல்லாரும் திமுக எதிர்ப்பு ஓட்டு. அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரியுதா? திமுக ஆதரவு ஓட்டு பிரியுதா? திமுக ஆதரவு ஓட்டு அங்கே திமுகட்டே தானே இருக்கு. எந்த பைத்தியக்காரன் ஐடியாவை கொடுக்குறாங்கன்னு தெரியல. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை குறிவைத்து வேட்டையாடுகிறார் விஜய். திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைத்து வேட்டையாடினால் ஃபெயில்டு பொலிட்டிஷியனுங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே அந்த கிரவுண்ட்ல இருக்கு, நாம் தமிழர் அந்த கிரவுண்ட்ல இருக்கு, பிஜேபி அந்த கிரவுண்ட்ல இருக்கு.
அப்புறம் யார்கிட்ட போய் நீ போட்டி போட போற? நியாயமா பார்த்தா திமுகவை காலி பண்ணணும்னா திமுக இருந்து ஓட்ட பிரிக்கணும். திமுக இருந்து ஓட்ட பிரிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கன்னா பிஜேபியை பத்திரதுக்கு பேசுறதுக்கே பயந்தா அப்புறம் எங்கிட்டு நடக்கும்? விஜய் பயப்படுறாரா? ஆமா, அப்பட்டமா பயப்படுறாரு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு சினிமால பேசலாம். அரசியல்ல முதல் வரியில கூட பாசிச பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்ததுக்கு பிறகு ஒருத்தரால பேச முடியலன்னா அது பயம் இல்லாம வேற என்ன? சினிமாக்காரரா நீங்க இருந்தா உங்களை கேள்வி கேட்க போறதே கிடையாது. ஓகே, லெட் இட் பி ஃப்ரீ. அவர் பேச தேவையில்லை. நான் சமுத்திரகனி இந்த அறிக்கை விட்டாரு நான் கேட்டேனா? அஜித் வந்து அறிக்கை விடல நான் கேட்டேனா? யாரும் கேட்க போறாங்களா? கமல்கிட்ட கேட்பாங்க, விஜய்கிட்ட கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க? கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னீங்க கேட்பாங்க. அப்படி இருந்து நீங்க எஸ்பிஐ மேட்டர்லையும் போதைப் பொருள் மேட்டர்லையும் நீங்க எந்த அறிக்கையும் கொடுக்கல. உங்களை யாரும் கண்டுக்கவும் இல்லை, உங்கள்ட்ட யாரும் கேட்கவும் இல்லை. ஏன்னா நீங்க 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அளவுல பிஸியா இருந்தீங்க. அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் யாரும் உங்களை கேட்கல. இப்ப கேட்கறதுக்கு காரணம் என்ன? அறிக்கை தெளிவா வந்திருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு அறிக்கையை போட்டுட்டு ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டியும் டேமேஜ் ஆகிட்டு இருக்காரு. யார் எழுதி கொடுக்குறா, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற சென்ஸ் இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். இறங்கி கிரவுண்ட்ல வரணும். இதுக்கு முன்னாடி 2019 இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது யார் யாரெல்லாம் எதிர்த்தார்கள், யார் யாரெல்லாம் ஆதரித்தார்கள், அந்த ஆதரவு நிலையிலிருந்து இப்ப இருக்கிறவங்க எல்லாம் எப்படி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க குறித்தெல்லாம் எப்படி பேச வேண்டியது இருக்கு, இது எல்லாத்தையும் பாடம் எடுக்கிறதா தங்களுடைய தம்பிகளுக்கு வகுப்பு வைக்கிறீங்கல்ல, முதல்ல உங்களுக்கு வகுப்பு வைங்க. நீங்க முதல்ல ஒரு அறிக்கையை எப்படி வெளியிடணும்னு கத்துக்குங்க. இதனுடைய ஸ்டேட்டஸ் கோ என்ன, இத்தனை வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சு, இப்ப நம்ம யார் பக்கம் நிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா பெரியார, அண்ணாவை, காமராஜரை படிக்கக்கூடிய உங்க தம்பிகளுக்கு நாட்டு நடப்பை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு 2 வரியில நீங்க ஏதோ ஒரு ப்ரொமோஷனல் கட்டை எடுத்து போட்ட மாதிரி இந்த மாதிரி இதுங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் உறுதிப்படுத்தணுங்க. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் உறுதிப்படுத்தணும்னு சொல்றதை நான் இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நடக்கலைன்னா பேர மாத்திக்கிறேன். தமிழ்நாடு வந்து மறுபடியும் என்ன பண்ணுன்னா, இப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே முதல்வர் வந்து நாங்க ஒருபோதும் விட மாட்டோம்னு சொல்லிடுவாரு. ஏற்கனவே இவர் வந்து டிசம்பர்லயும் சொல்லிட்டாரு, பிப்ரவரிலையும் சொல்லிட்டாரு, ஜனவரிலையும் சொல்லிட்டாரு. இந்த வருஷத்திலேயே 3 தடவை சொல்லிட்டாரு. இன்னைக்கும் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு எங்கள் தளபதியினுடைய அறிக்கையை கண்டு பயந்து விட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொன்னதன் அடிப்படையில் ஒரு போஸ்ட் வரலன்னா வேற மாத்திக்கிறேன். வரும். அதுக்கு தான் ஆசைப்படுறீங்களா? ஏன் இந்த இதையுமே இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்டு ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கு அணில் போல நாங்கள் உதவினோம்னு எச்சி சொன்னார். அதே மாதிரி இப்ப அதுக்கு ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு இந்த உருட்டு. அப்ப தமிழ்நாடு என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது, தமிழ்நாடு அரசு அது நிலைப்பாடு குறித்து எப்படி இருக்கு அப்படின்னா, நியாயமா விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் ஏற்கனவே தீர்மானம் எழுதி அனுப்பியிருந்ததன்படி அவரோடு துணை நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, துணை நிற்கிறோம், உங்களுடைய எதிர்ப்பிற்கு நாங்கள் வலு சேர்க்கிறோம்னு முடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். போன தடவை நான் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன், தமிழ்நாட்டில் என்ன நாசமா போச்சு அப்படிங்கிறதுக்காகன்னு. அதோடைய முழு சென்ஸ் என்ன, ஒட்டுமொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எந்த விதத்துல நாசமத்து போச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்கமா இந்தியா ஓடிக்கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இன்றைய முதல்வர், இப்போதைக்கு 2021 சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தனிப்பட்ட முறையில் தனித்து நின்று குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு முதலாக ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்போம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறார். உறுதியாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் சிஏஏவை கால்பதிக்க விடமாட்டோம் அப்படின்னு எப்ப சொல்றாரு? 2019 அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் சொல்லிவிட்டார். அதையே தீர்மானமாக நிறைவேற்றி ஒட்டுமொத்தமாக கொடுத்தும் விட்டார். இப்ப மறுபடியும் உங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன். பிஜேபி கொண்டு வந்துட்டாங்க அந்த திட்டத்தை, அப்ப வந்து திமுக வந்து வெளியில நின்றுக்கிட்டாங்க, ஒரு 6 பேர் தள்ளி நின்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு உலகமாக உருட்டு வருது இல்ல. தனிப்பெரும்பான்மையோடு பிஜேபி இருக்கிறது. நீங்க திமுக இல்ல, வேறு எந்த எதிர்கட்சிகளும் நீங்கள் எல்லோரும் போய் நின்று ஒட்டுமொத்தமா நின்று நோ அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட இந்த சட்ட திருத்தத்தை அவர்களால் கொண்டு வர முடியும். ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டியில் இருக்காங்க. அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருத்தத்தை அவர்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மூலமாகவே ஒட்டுமொத்த தேசத்திலும் அவர்கள் அவர்கள் உறுதியாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற பொசிஷன்ல பிஜேபி இருக்கு. அந்த பொசிஷனை நோக்கி கல்லெறியாம, அந்த பொசிஷனை வீக் பண்ணாம, இங்க இருக்கக்கூடிய அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அலைன்ஸ் இருக்குல்ல, அதுல கல்லடிக்கிறது, அதை போய் நோண்டுறது, அதை எடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறது, அந்த பக்கம் கல் போட்டோம்னா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து வேடிக்கையானது, காமெடி பீஸா போயிடும். அப்படிதான் போயிருக்கு. ஓகே. ஆனா ராஜ்யசபால அப்படி ஒரு பெரும்பான்மை பாஜகவுக்கு இல்ல. இதை கொண்டு வர ராஜ்யசபால இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்த்துட்டாங்க. ஆமா. இப்ப கவுண்டர் நெரேட்டிவ் உங்களுக்கு என்ன, அந்த பக்கம் எதிர்த்திருந்தா வந்திருக்குன்ற நெரேட்டிவ் சொல்ல வர்றாங்களா? இல்ல, அப்படி சொல்லல. இல்ல, அப்ப அதுக்கும் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் இருந்த மதிமுகல இருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து திமுக வரைக்கும் மொத்தம் 8 பேர்கிட்ட அவங்களும் சேர்ந்து
செலுத்தி மாநிலங்களவையிலும் இது வந்து திமுக முழுவதுமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருச்சு. அதுக்கு மேல என்ன? ஏடிஎம்கே பாமகவால தான் இது நடைமுறை. ஆமா, ஆனா பாமக குறித்தோ எடப்பாடி குறித்தோ எதுவும் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பேச மாட்டாங்க. இல்ல, அவர் ஆட்சியில இல்லையே. அவர் ஆட்சியில இல்ல. யாரால ஆட்சியில, யார் ஆட்சியில இருக்கும்போது வந்துச்சுன்றத சொல்லணும்ல. நீங்க அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க. எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்க்கிறாரு. என்னன்னு இது வந்து மக்களை பிரிக்கின்ற செயல் மாற்றி பேசி இருக்கிறார் எடப்பாடி. எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிங்க. உதாரணத்துக்கு சரி, எடப்பாடியினுடைய முடிவை நான் வரவேற்கிறேன். அன்றைய முதல்வர் அப்படி சொல்லி இருந்தார், பிளவுவாதம் என்று இப்போது உணர்ந்திருக்கிறார், வாழ்த்து போடுங்களேன். அப்ப நீங்க அரசியல் நடத்தல தலைவா. இவர் வேற, இது வந்து தமிழக வெற்றி கழகம் மாதிரி எனக்கு தெரியல, ட்விட்டர் வெற்றி கழகம் மாதிரி இருக்கு. எனக்கு அதுதான் புரியுது. நீங்க வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் வாழ்றீங்க. அந்த வாழ்க்கையிலிருந்து இந்த மக்களை பூராத்தையும் நான் வந்து மீட்பராக வந்து நான் உங்களை பூரா மீட்டு எடுத்துட்டு வந்துருவேன்ற நம்பிக்கையை ட்விட்டர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விதைக்கிறீங்க. அதன் மூலமா அவர்கள் கரப்ட் ஆகுறாங்க. அவங்க மைண்ட் வந்து எது உண்மை எது சரி, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாம ஒரு பாலிடிக்ஸை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, பேசிக் சென்ஸ். பார்லிமெண்ட் நடைமுறைனா என்னன்னே தெரியாத பசங்க பார்லிமெண்ட் நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து வேற ஒரு ஆங்கிள் புரிதலோடு வர்றான். அவன்கிட்ட போய் நீங்க எப்படி பேசுவீங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு ரெப்ரசன்டேஷனா போற எம்பிக்கள் வந்து மாத்திர முடியும்னு நம்புறான். அவன்கிட்ட போய் நீங்க எப்படி பேசுவீங்க? ஒருத்தர் ஆப்சென்ட்டுக்கு உண்டான சென்ஸை புரிஞ்சுக்கிறாம அவன் திருப்பி என்ன சொல்றான்னா, அவங்க ஆப்சென்ட் ஆனவே அவங்க காரணமாகத்தான் போனார்கள் அப்படிங்கிறான். ஆப்சென்ட் ஆன தேதி 2ஆம் தேதியில இருந்து அந்த செஷனுக்கு அவங்க வரல. ஒரு செஷன் பிரேக் விழுந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க வரமாட்டாங்க. அது 1000 ரீசன் இருக்கலாம். ஏன் ஆப்சென்ட் ஆகுறீங்கன்றதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்குன்னா, ஒரு பில்ல பாஸ் பண்றதுக்கு முன்னாடி டேபிள்ல வச்சு எத்தனை நாளா நீங்க அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கன்றதெல்லாம் விளக்கணும். அதெல்லாம் பேச தெரிஞ்சிருக்கணும். அது எதுவுமே இல்லை. பிஜேபியினுடைய இந்த 10 ஆண்டுகளில் ஒரு பில்லு, ஒரு மசோதாவை எடுத்துட்டு வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரட்டான டைமிங் பார்த்து மிட் நைட்ல பாஸ் பண்ணுவாங்க. ரூமை பூரா அடைச்சு வச்சுட்டு கேமராவை பூரா ஆஃப் பண்ணிட்டு கரண்டே இல்லாம ஒரு பில்ல பாஸ் பண்ணுவாங்க. நடந்திருக்கு. அதெல்லாம் தெரியுமா நம்மளுக்கு? ஒரு பில்ல பிஜேபி கவர்மெண்ட் எவ்வளவு அக்ரெசிவா இந்த நாட்டு மக்கள்கிட்ட எடுத்துட்டு வந்து வச்சு அதை கையெழுத்தாக்கி நாடே துண்டானாலும் பரவாயில்லன்னு செய்யுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. தேடி படிக்கணும். அது எதுவும் படிக்கலன்னா இப்படிதான் அறிக்கை வரும். ஓகே, பார்க்கலாம் இதை புரிஞ்சுக்குவாங்களா என்னன்னு. இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.